ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு வாழ்க்கை தினசரி வீடியோக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்ன்றது தெரிஞ்சுக்கிறதுனால வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நடக்க போற இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி அந்த மேட்ச்ல என்ன இருக்கு? கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னால வேர்ல்டு கப் நடந்துச்சு. அதுல ஆஸ்திரேலியா நம்மள தோக்கடிச்சிட்டாங்க. அந்த தோத்த மேட்ச் இன்னி வரைக்கும் நம்ம மனசுல இருந்து யாருக்கும் நீங்காம இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு நடக்க போற மேட்ச் நமக்கு ரொம்ப முக்கியமான மேட்சா இருக்கு. சமீப காலம் ஆஸ்திரேலியா நம்ம ரொம்ப முக்கியமான மேட்ச்கள்லாம் நம்ம தோக்கடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு பழி தீர்க்கிற விதமா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல நம்ம ஜெயிச்சா டைரக்டா நம்ம ஃபைனலுக்கு போயிடுவோம். நம்ம மேட்ச் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர்ல ஒரு ஃபயர் கண்டிப்பா இருந்தாகும். விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லாருமே நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆனாதான் இன்னைக்கு நம்ம மேட்ச்ல ஜெயிக்க முடியும். அது போக பும்ரா, குல்தீப் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷதீப் சிங் எல்லாருக்கிட்ட இருந்தும் கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுத்தாதான் ஆஸ்திரேலியா ஜெயிக்க முடியும். அந்த சைடும் சலிச்சவங்க கிடையாது. அந்த சைட்ல டிராவிஸ் ஹெட், டேவிட் வார்னர், கிளென் மேக்ஸ்வெல், பேட் கமின்ஸ் சொல்லிட்டு ஒரு பெரிய அசுர படையை வச்சிருக்காங்க. அந்த சைடு பவுலிங்னு பார்த்தா ஜோஸ் ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க்கு, பேட் கமின்ஸ் சொல்லி ஒரு பெரிய படையை வச்சிருக்காங்க. இந்த கிளாஸ் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். இன்னைக்கு நைட் நடக்கிற 8 மணிக்கு இதுல என்னுடைய வின்னிங் பர்சன்டேஜ் இந்தியாவுக்கு 60%, ஆஸ்திரேலியாவுக்கு 40% கொடுக்குறாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.